தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். தாவேக்காக்கு செங்கோட்டையன் போகிறதால யாருக்கு அதிக லாபம்னா தாவேக்காக்கு தான் அதிக லாபம். அஃப்கோர்ஸ் செங்கோட்டையனுக்கு அடுத்த எலெக்ஷனில் அங்கே இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவருக்கு ஒரு புகலிடம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி எங்கேயுமே போக முடியாத கையறு நிலையில் இருந்தவர் இன்றைக்கி அவருக்கு ஒரு புகலிடம் கிடச்சிருக்கு. ரெண்டாவது, இது வந்து அதிமுக உள்ள ஓரங்கட்டப்படுற மற்றவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஸ்டாலின் கிட்ட இருக்க ஒரு அணுகுமுறை என்னென்னா, அவர் அதிமுகலேருந்து வரவங்க எல்லாரையும் போஷிக்கிறார், நன்றாக பார்த்து கொள்கிறார், அவங்களுக்கு பதவியை கொடுக்குறார். இப்போது மனோஜ் பாண்டியன் போகிறதால பூங்கோதை ஆல்ரெடி அருணாவோட வாய்ப்பு அநேகமாக மறுக்கப்படுகிறது. இப்போ அவருடைய ஆதரவாளர்களுக்கு அதை என்ன, இப்போ அங்கே ஒரு புது நெருக்கடி உருவாகுது. வெளியில் போகிற அத்தனை பேருமே இனிமேல் வந்து திமுக தான் போகணும் என்பது வந்து அவசியம் இல்லை. வேறு ஒரு இடமும் அவங்களுக்கு வேறு கதவுகளும் திறக்கின்றன, முக்கியமான கதவு திறக்கிறது என்ற நம்பிக்கை வந்து இது மூலமாக வருது. விஜய் செங்கோட்டையன் மாதிரியான அனுபவசாலை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார் என்பதை போக போக தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இப்போ விஜய் கிட்ட இருக்க டீம் வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு டீம். குசியானதுக்கு பாண்டிச்சேரி அரசியல் வேணால் தெரியல, மொழிய தமிழ்நாடு அரசியல்னால் சுத்தமாக தெரியாது. பாண்டிச்சேரி அரசியலே வந்து ஒரு பெரிய அளவில் அவருக்கு தெரியுமான்றதுல எனக்கு சந்தேகம் தான். மற்றவர்கள்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும், அவங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கலாம், அவங்க வந்து பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸாக இருக்கலாம், அது கிரவுண்ட் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க அங்கே யாரும் இல்லை. இன்றைக்கி எல்லாரையும் விஜய் சேர்த்து கொள்ள மாட்டார்ன்றது தான் என்னுடைய எண்ணம். ஏற்கனவே பல பேர் முண்டி எடுத்து போய் அங்கே போக முடியாமல் வெளியில் நிற்கிறாங்க. இன்றைக்கி பார்க்கவே முடியாமல் நிற்கிறாங்க. எனக்கு நன்றாக தெரியும், இடதுசாரிகளை தவிர, நாம் தமிழரை தவிர விஜய் கட்சிக்கு போக துடியாய் தொடுத்து கொண்டிருப்பவர்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, பாமக, விசிகால இருக்காங்க, ஓரம் கட்டப்பட்டவர். இண்டிவிஜுவலி ஸ்பீக்கிங் செங்கோட்டையன் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய அசட் தான். ப்ரொவைடட் செங்கோட்டையன் சொல்கிறத விஜய் கேட்கிறார், விஜய் கட்சிக்காரர்கள் கேட்குறாங்க அப்படின்னா டூர் ப்ரோக்ராம்லாம் ஜெயலலிதாவுக்கு அவர் போட்டால் தான் பர்ஃபெக்டாக போகும். அது தமிழ்நாட்டு அரசியலோட மூலை முடுக்கெல்லாம் அவர் நன்கு அறிந்தவர், ஜாதி அரசியலை நன்றாக அறிந்தவர். அதனால் அவரை வந்து ஒரு ப்ரைஸ் கேட்ச் அசட், அதில் சந்தேகமே கிடையாது. ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் விஜய் சேர்த்துப்பாரான்னு எனக்கு தெரியல. என்னன்னா அலையன்ஸ் வைக்கலாம், அல்லது அதுவே என்னன்னு தெரியல. ஆகவே இது போக போக தான் இந்த மற்ற விஷயங்கள் தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்னொரு சங்கடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் விஜய் 26 தேர்தலில் அதிமுகவோடு வரமாட்டார். விஜய் கட்சியில் போய் செங்கோட்டையன் சேருவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஸ்ட்ராங் சிக்னல் என்னன்னா, லுக் ஃபினிஷ்டு, ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் இல்லை இனிமேல். அது தெளிவாச்சுன்னா அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகக்குள்ளே எத்தனை பேர் சீட்டு காப்பாங்கன்றதே கேள்விக்குரியாது. ஏன் செலவு பண்ணுவோம், அவங்களுக்கு எவ்வளோ பேர் செலவு பண்ணுவார்கள்? ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து பணம் வெள்ளமாக பாய போகுது. இப்போ பாமக ஓட்டு ஏற்கனவே விஜய்க்கு போயிடுச்சு. அப்பா புள்ள 2 பேரும் அடிச்சுக்கின்னு நடுத்தரில் வெட்டுக்கூத்தில் நிற்குது கட்சியை. அவங்க உள்ளே வந்தாங்கன்னாலும் அப்பா மகன் சண்டைக்கு பிறகு பாமக 2 ஃபேக்ஷன் உள்ளே வந்தாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய பலம் இல்லை. அது ஏன்னா வாக்குகள் பெரிய அளவில் விஜய்க்கு போயிடுச்சு, பாமக வாக்குகள். அலையன்ஸாக ஏப்ரல் 11, 25 இந்த ஆண்டு அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணி இந்த 8 மாதம் ஆக போகுது. டேக் ஆஃபே ஆகலையாங்க, ஒரு கட்சி உள்ள வரலையாங்க. மாற உள்ள இருந்தவங்களாம் வெளில போயிருக்காங்க. போயிட்டாரு, டிடிவி போயிட்டாரு, செங்கோட்டையன் போயிட்டாரு, நிறைய பேர் அதிமுக. நீங்கள் ஒரு பெரிய பட்டியலே வந்துட்டு இது வந்து என்ன எதை வச்சுட்டுங்க இந்த அலையன்ஸ் நிற்க போகுது? அப்போ திட்டமிட்டு பிஜேபி மறைமுகமாக அதிமுகவை பலவீனப்படுத்துகிற வேலையை தான் செய்துட்டாங்க. செங்கோட்டையன் இந்த நிலைமை காரணம் என்ன? பிஜேபியை நம்பி போனார், கடைசியில் என்ன காப்பாற்றுங்கன்னு பிஜேபி கிட்ட கேட்குறாரு, அவங்க கைவிட்டாங்க. செங்கோட்டையனுடைய விவகாரத்தில் வந்து நம்ம ஏற்கனவே அவர் தாவேக்காவில் இணைந்து செங்கோட்டையன் செயல்படுறார் அப்படின்னா அது விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும், செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கையும் அந்த இடத்துல வந்துட்டு எந்த அளவுக்கு போகுங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. டிடிவி தினகரனும் வெளியே இருக்கிறாரு, ஓபிஎஸ்ஸுங்க வெளியே இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு ஆப்ஷன், அதாவது அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட நீக்கப்பட்ட எல்லாருமே வந்துட்டு தாவேக்கா தான் புகலிடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குதா? அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை என்டிஏவில் தனியாக அவங்க அரசியல் கட்சி ஆரம்பித்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் பேசப்படுகிறது சார். இதெல்லாம் எப்படி பார்க்குறேன்? முக்கியமான கேள்வி. கிட்டத்தட்ட எல்லா அம்சங்களையும் நீங்களே தொட்டுட்டீங்க. அதாவது இப்போ விஜய் கட்சிக்கு தாவேக்காக்கு செங்கோட்டையன் போகிறதால யாருக்கு அதிக லாபம்னா தாவேக்காக்கு தான் அதிக லாபம். அஃப்கோர்ஸ் செங்கோட்டையனுக்கு அடுத்த எலெக்ஷனில் அங்கே இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவருக்கு ஒரு புகலிடம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி எங்கேயுமே போக முடியாத கையறு நிலையில் இருந்தவர் இன்றைக்கி அவருக்கு ஒரு புகலிடம் கிடச்சிருக்கு. ரெண்டாவது, இது வந்து அதிமுக உள்ள ஓரங்கட்டப்படுற மற்றவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். நம்ம அதிமுக விட்டு வெளியேறினா எல்லாரும் திமுகவில் தான் போய் சேரணும். எல்லாரும் திமுகவில் போய் சேர்றதுன்றது காலப்போக்கில் வந்து ஒரு சாத்தியமானதாக அமையாது. ஏன்னா இவ்வளோ பேருக்கு அங்கே இடம் கிடையாது. அப்போ அங்கே காலகாலமாக கட்சியில் இருக்கவங்க அதை என்ன,
அது ஏற்கனவே அந்த சிக்கல் திமுகவில் உருவாகிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கிற ஓடிட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மனோஜ் பாண்டியனை சேர்த்தாங்க. ஆலங்குளம் தொகுதியில் பூங்கோதை ஆலடி அருணா வந்து பாரம்பரிய திமுக குடும்பம், கண்டிப்பாக சீட்டு வந்து மனோஜுக்கு தான் கொடுப்பாங்கன்றாங்க. ஏன்னா ஸ்டாலின் கிட்ட இருக்க ஒரு அணுகுமுறை என்னென்னா, அவர் அண்ணா திமுகலேருந்து வரவங்க எல்லாரையும் போஷிக்கிறார், நன்றாக பார்த்து கொள்கிறார், அவர்களுக்கு பதவியை கொடுக்குறார். அப்போ மனோஜ் பாண்டியன் போகிறதால பூங்கோதை ஆலடி அருணாவோட வாய்ப்பு அநேகமாக மறுக்கப்படுகிறது. அப்போ அவருடைய ஆதரவாளர்களுக்கு அதை என்ன? ஸோ அங்கே ஒரு புது நெருக்கடி உருவாகுது. வெளியில் போகிற அத்தனை பேருமே இனிமேல் வந்து திமுக தான் போகணும் என்பது வந்து அவசியம் இல்லை. வேறு ஒரு இடமும் அவங்களுக்கு வேறு கதவுகளும் திறக்கின்றன, முக்கியமான கதவு திறக்கிறது என்ற நம்பிக்கை வந்து இது மூலமாக வருது. விஜய் செங்கோட்டையன் மாதிரியான அனுபவசாலை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார் என்பதை போக போக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ விஜய் கிட்ட இருக்க டீம் வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு டீம். புசி ஆனந்துக்கு பாண்டிச்சேரி அரசியல் வேணால் தெரியலாமே, தமிழ்நாடு அரசியல்லாம் சுத்தமாக தெரியாது. பாண்டிச்சேரி அரசியலே வந்து ஒரு பெரிய அளவில் அவருக்கு தெரியுமான்றதுலாம் எனக்கு சந்தேகம் தான். மற்றவர்கள்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும், அவங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கலாம், அவங்க வந்து பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸாக இருக்கலாம், அது கிரவுண்டு பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க அங்கே யாரும் இல்லை. இன்றைக்கி இந்த வெற்றிடத்தை செங்கோட்டை நிரப்புறாரு. இப்போ நாலாவதாக வந்து இப்போ நீங்கள் கேட்டது டிடிவி ஓபிஎஸ்லாம், அவங்கெல்லாம் ஒரு கட்சி ஆரம்பித்து கூட்டணியாக விஜய் கூட போவாங்களா, அல்லது விஜயிலேயே போய் சேர்ந்துருவாங்களான்றது எனக்கு தெரியல. எல்லாரையும் விஜய் சேர்த்து கொள்ள மாட்டார்ன்றது தான் என்னுடைய எண்ணம். ஏற்கனவே பல பேர் முண்டி எடுத்து போய் அங்கே போக முடியாமல் வெளியில் நிற்கிறாங்க. இன்றைக்கி பார்க்கவே முடியாமல் நிற்கிறாங்க. எனக்கு நன்றாக தெரியும், இடதுசாரிகளை தவிர, நாம் தமிழரை தவிர விஜய் கட்சிக்கு போக துடியாய் தொடுத்து கொண்டிருப்பவர்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, பாமக, விசிகால இருக்காங்க, ஓரம் கட்டப்பட்டவர்கள். விஜயின் கதவுகள் திறக்கல, செங்கோட்டையனுக்கு மட்டும் திறந்துருக்கு. எல்லாருக்கும் விஜய் கதவை திறக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பரீட்சார்த்த முறையில் அவர் எப்படி இது செயல்படுத்துகிறாருன்றதையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இண்டிவிஜுவலி ஸ்பீக்கிங் செங்கோட்டையன் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய அசட்டு தான். ப்ரொவைடட் செங்கோட்டையன் சொல்கிறத விஜய் கேட்கிறார், விஜய் கட்சிக்காரர்களை கேட்குறாங்க அப்படின்னா. இப்போ டூர் ப்ரோக்ராம்லாம் ஜெயலலிதாவுக்கு அவர் போட்டால் தான் பர்ஃபெக்டாக போகும். அது தமிழ்நாட்டு அரசியலோட மூலை முடுக்கெல்லாம் அவர் நன்கு அறிந்தவர், ஜாதி அரசியலை நன்றாக அறிந்தவர். அதனால் அவரை வந்து ஒரு ப்ரைஸ் கேட்ச் அசட், அதில் சந்தேகமே கிடையாது. பட் விஜய் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறாரு, மற்றவர்கள் விஜய்க்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க, இந்த விஷயங்களெல்லாம் பொறுத்தது. அதில் அதிமுக லாஸ்ன்றதை மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. விஜய் கட்சிக்கு கண்டிப்பாக இவர் ஒரு அசட். பட் ஓபிஎஸ் டிடிவியெல்லாம் விஜய் சேர்த்துப்பாரான்னு எனக்கு தெரியல. வேணும்னா அலையன்ஸ் வைக்கலாம், அல்லது அதுவே என்னன்னு தெரியலங்க. ஆகவே இது போக போக தான் இந்த மற்ற விஷயங்கள் தெரியும். ஒரு பக்கம் வைத்திலிங்கம், சரி மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு, ஏற்கனவே நிறைய பேர் போயிட்டாங்க, இதனுடைய வரிசையில் அன்வராஜாவுடைய வரிசையில் வைத்திலிங்கமும் போயிடுவார் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தெளிவாகவே சொல்லிட்டாரு, நான் திமுகவெல்லாம் போக மாட்டேங்கிறத சொல்லிட்டாரு. அதிமுகலேருந்து நாங்கள் பிரிஞ்சு வந்து தொண்டர் மீட்பு கழகம் தொடங்கியாச்சு, ஓபிஎஸ் கூட பக்கபலமாக இருக்கிறேன், இன்னும் ஒரு 30 நாட்களில் எங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கலன்னா கட்சியை நாங்கள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு தொடங்கினாலும் தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்க வந்துட்டு பயன்படுத்திட்டாங்க. ஒருவேளை என்டிஏ உடைய அலைன்ஸில் இபிஎஸ் நேரடியாக வந்து நம்ம இபிஎஸ் கூட வந்துட்டு கைகோர்க்க முடியாமல் உள்ளே போக முடியாத சுச்சுவேஷனில் தனி கட்சிகளாக இவங்க என்டிஏ உடைய அலைன்ஸ்லாம் நம்ம சர்வே பண்ணலாம், போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துது. அது அந்த பாசிபிலிட்டி யோசிக்கிறாங்கன்றாங்க. அதாவது அதிமுகக்குள்ளே இவர்களை சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கு. அப்போ இவர்களுக்கான ஆப்ஷன், இவங்களை வெளியில் விட்டுறக்கூடாது, தனியாக போனால் ஓட்டை உடைப்பாங்க, அது திமுக தான் சாதகமாகிடும்னு பிஜேபி தலைமை இவர்களை தனி அணியாக உருவாக்கி, ஒரு கட்சியாக உருவாக்கி என்டிஏக்குள்ளே கூட்டின்னு வந்து அலைன்ஸ் வச்சுக்கிறது. இப்போ சரத்பவாரும் காங்கிரஸும், திரிணாமுலும் காங்கிரஸும் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி, மூப்பனார் பிரிஞ்சு போயிட்டு காங்கிரஸும் மூப்பனாரும் ஒரே அலையன்ஸில் இருந்தாங்க. அந்த மாதிரி 2001 அந்த மாதிரியான முயற்சி மேற்கொள்ளப்படுது. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. அதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் பேசுகிறாங்க. 15 நாள் டைம்ன்றதே 10ஆம் தேதி பொதுக்குழுவில் இவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து. எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்னொரு சங்கடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாளைக்கு விஜய் கட்சியில் தாவேக்கால செங்கோட்டையன் சேர்ந்தால் கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அது ஃபார்மலாக அது நடந்து முடிஞ்சதுன்னா அதோட அர்த்தம் என்னென்னா, இனிமேல் விஜய் 26 தேர்தலில் அதிமுகவோடு வரமாட்டார். அது கன்ஃபார்ம் ஆயிடுது. பிரிஞ்சு வந்த செங்கோட்டையனை, நீக்கப்பட்ட செங்கோட்டையனை உரிய மரியாதைகள் கொடுத்து உயர்ந்த இடத்துல கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுத்து விஜய் அரவணைத்துக் கொள்ளும் பட்சத்தில் விஜயோட எடப்பாடி கூட்டணி போவது என்பது முற்றிலுமாக இல்லாததா மாறுது. இப்படி கூட்டணி பேசுறாங்கன்னா செங்கோட்டையன் தான் போய் பேசணும், எடப்பாடி செல்ல பேச வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறப்ப அதை அசெப்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சொன்ன மாதிரி கூட்டணி யார் பேசுவா? செங்கோட்டையன் தான் பேசணும். அப்போ அது வந்து இதை விட ஒரு பெரிய நெருக்கடி எடப்பாடிக்கு வேறு எதுவும் கிடையாது. ஆகவே அந்த நெருக்கடியில் வந்து இப்போ அதை தவிர்க்க தான் அவர் நேற்று ஏதோ முயற்சி பண்ணார், ஆனால் முடியல, காலம் கடந்துடுச்சுனாங்க.
விஜய் கட்சியில் போய் செங்கோட்டையன் சேருவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஸ்ட்ராங் சிக்னல் என்னென்னா லுக் ஃபினிஷ்டு ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் இல்லை இனிமேல். அது வந்து உறுதியாக தெளிவாக அது உறுதியாக தெளிவாயிடுது. அது தெளிவாச்சுன்னா அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுகக்குள்ளே எத்தனை பேர் சீட்டு காப்பாங்கன்றதே கேள்விக்குரியாது. ஏன் செலவு பண்ணுவோம், அவங்களுக்கு எவ்வளோ பேர் செலவு பண்ணுவார்கள்? ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து பணம் வெள்ளமாக பாய போகுது, வெள்ளமாக ஓட போகுது பணம். திமுக சைட்லேருந்து பணம் எக்கச்சக்கமாக அவங்க செலவு பண்ண போகுது. தொகுதிக்கு 50 கோடி வரைக்கும்லாம் பேசுகிறாங்க. நிச்சயமாக வந்து பணம் இதுவரை வரலாறு காணாத பணம் இந்த தேர்தலில் செலவு பண்ண போது பணம் இருக்குது திமுக கிட்ட. அப்போ நீங்கள் வந்து பொண்ணை வைக்கிற இடத்துல பூவையாவது வைக்கணுங்கிற மாதிரி தான். அதை வச்சாலும் பிரயோஜனம் இல்லைன்னு இருக்கல. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கலாம். ஒன்றும் பூவை கூட வைக்க முடியாது, நீ வந்து ஒரு காம்பை கூட கிள்ளி வைக்க முடியாதுன்ற சூழ்நிலையில் தான் இருக்குது. தோக்கிறது உறுதினா 4 முனை போட்டியில் நீ எங்கேருந்து ஜெயிப்ப? ஒரு விஷயம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் 7 தொகுதியில் டெபாசிட் காலி, அப்பயே போட்டி போட வரமாட்டேன். நாங்கள் அசம்பிளியில் போட்டி போட விரும்புவாங்க, ஆனால் வாய்ப்பே இல்லை. கூட்டணி இல்லைன்னா எவங்க வருவான்? நான் கேட்குறேன், ஏன் பிஜேபியோட அலையன்ஸ் போகிறதுன்றது உங்களுக்கு எதிர்மறையானது. தனியாக அதிமுக நின்னா கூட ஓட்டு வரும், பிஜேபியோட போனால் கம்ப்ளீட்டாக மைனாரிட்டிஸ் ஓட்டு வாஷ் அவுட்டு, இந்துஸ் ஒரு செக்ஷன் ஓட்டு வாஷ் அவுட்டு. விஜய் தனியாக அந்த பக்கம் மைனாரிட்டிஸ் ஓட்டை எடுத்துகிட்டு போயிடுவார். ஏடிஎம்கேலேயே இருக்கக்கூடிய மதசார்பற்ற வாக்குகள் பிஜேபியோட போனதால் இருக்காது. இதில் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் வந்து ஒரு 30 தொகுதி 20 தொகுதியிலேயாவது அவங்க அடிப்பாங்க. செங்கோட்டையன் போனது ஒரு 5-6 தொகுதி, ஒரு 30 தொகுதி வந்து இவங்களுக்கு சேதாரம் இருக்கும். அதாவது இவங்களை பிரிஞ்சு போனவங்க ஜெயிக்க முடியாது, ஆனால் இவங்க வெற்றியை சிதைக்க முடியும். அப்போ எந்த கட்சியுமே இல்லாமல் நீங்கள் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, பாமக தேமுதிகலாம் நினைக்கிறாங்க. பட் அவங்களெல்லாம் வச்சுட்டு கூட நீங்கள் ஒன்றும் வந்து வெற்றி பெற முடியுமா 4 முனை போட்டியிலன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் உருவெடுக்குது. ஒருவேளை கடைசி நேரத்தில் அவங்க விஜயோட போகிறது கூட திமுக கிட்ட வாய்ப்புகள் அதிகம் கிடைச்சா சரி பரவாயில்ல, நாளைக்கு ஆட்சியில் நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களையும் நம்ம ஆமாங்க. இப்போ தேமுதிக உறுதியாக ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க அங்கே போவாங்க. அமித்ஷா கட்டாக்கட்டியாக இறங்கி இடியை வச்சு சிபிஐ வச்சு மிரட்டி கொண்டு வந்து அப்படிலாம் எல்லாரையும் மிரட்டி கொண்டு வந்துட முடியாது. இப்போ பாமக ஓட்டு ஏற்கனவே விஜய்க்கு போயிடுச்சு. அப்பா புள்ள 2 பேரும் அடிச்சுக்கின்னு நடுத்தரில் வெட்டுக்கூத்தில் நிற்குது கட்சியை. இப்போ அவங்க உள்ளே வந்தாங்கன்னாலும் அப்பா மகன் சண்டைக்கு பிறகு பாமக 2 ஃபேக்ஷன் உள்ளே வந்தாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய பலம் இல்லை. அது ஏன்னா வாக்குகள் பெரிய அளவில் விஜய்க்கு போயிடுச்சு, பாமக வாக்குகள் போயிடுச்சு. தேமுதிக ரொம்ப ரொம்ப கம்மியானது. ஏதோ இவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இதில் வந்து நம்ம விருதுநகரில் கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுத்தாரு கேண்டிடேட்டு, அதை வச்சு இவங்க நினைக்கிறாங்க. விஜயகாந்தோடைய இறந்த அந்த ஒரு இது கூட அசம்பிளி கதை வேற, ஒரு இதாக அசம்பிளி கதை வேற. பாமகவாலையும் தேமுதிகவாலையும் இந்த கூட்டணிக்கு எந்த பெரிய லாபமும் கிடையாது. இன்னொன்று அவங்க எந்த பக்கம் போட்டுப்பாங்கன்னு தெரியாது. தேமுதிக ஒரே நேரத்தில் 2 பேர்ட்டையும் பேசுவோம். 2 பேர்ட்டையும் ஏன் பேசுகிறோன்னா 3ஆவது ஒருத்தனில் இருந்து அவங்ககிட்டையும் பேசுவோம். ஒரே நேரத்தில் 2 பேர்ட்டு பேசுகிற ஒரே கட்சி அது தேமுதிக. திடீர்னு அவங்களும் திமுக பக்கம் ஓட்டான்னு வச்சுங்க, 10-15 ஓட்டு வரதும் காலி உங்களுக்கு. அப்போ இந்த அலையன்ஸ் எங்கேருந்து ஏங்க இந்த அலையன்ஸாக ஏப்ரல் 11 25 இந்த ஆண்டு அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணி இந்த 8 மாதம் ஆக போகுது, டேக் ஆஃபே ஆகலையாங்க. ஒரு கட்சி உள்ளே வரலையாங்க, மாறா உள்ளே இருந்தவங்களாம் வெளில போயிருக்காங்க. ஓபிஎஸ் போயிட்டாரு, டிடிவி போயிட்டாரு, செங்கோட்டையன் போயிட்டாரு, நிறைய பேர் அதிமுக நீங்கள் ஒரு பெரிய ஒரு பட்டியலே வந்துட்டு போயாச்சு. இந்த வந்து என்ன எதை வச்சுட்டுங்க இந்த அலையன்ஸ் நிற்க போகுது? அப்போ திட்டமிட்டு பிஜேபி மறைமுகமாக அதிமுகவை பலவீனப்படுத்துகிற வேலையை தான் செய்துட்டாங்க. செங்கோட்டை இந்த நிலைமை காரணம் என்ன? பிஜேபியை நம்பி போனார், கடைசியில் என்ன காப்பாற்றுங்கன்னு பிஜேபி கிட்ட கேட்குறாரு, அவங்க கைவிட்டாங்க. பிஜேபி சொல்லிச்சுங்கிறதையும் சொன்னாங்க. பிஜேபி கூப்பிட்டு தான் நான் போனேங்கிறாரு. ரிஷிகேஷுக்கு போகிறேன், ஹரித்வாருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷாவை பார்த்தாருங்க. ஒரு வாரத்துக்குள்ளே வந்து 10 நாளில் சேர்க்கணும், கூட்டணி பிரிஞ்சவங்க ஒன்று சேர்க்கணும்லாம் பேசினார். பிஜேபியை நம்பி போனார், இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டார். ஓபிஎஸ் விட ஆனால் இவராது தாவேகால போய் சேர்ந்துடுறாருங்க. ஓபிஎஸ் எங்கே போவார்? அதனால் இந்த நிலைமை வந்து உங்களுக்கு வந்து இவங்க தாவேக்கா இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியையும் பாமகவையும் உள்ளே சேர்த்துக்கிட்டா வலுவான கூட்டணிறாங்க. வாய்ப்பே கிடையாது. டெல்லியோட ஒரு பெரிய விருப்பமே வந்து இவர்களை ஏதோ ஒரு வகையில் நம்ம தக்க வச்சுக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. எல்லா முயற்சியும் எடுத்தாங்க. வாசன் வைத்து கூட பேச்சுவார்த்தை கூட நடத்தப்பட்டது, எல்லாமே நடந்தது. ஆனால் இபிஎஸ் வந்து நான் நீக்கினவங்க தான், அது எந்த காலகட்டத்திலையும் வாய்ப்பு இல்லைங்கிறத உறுதியாக இருக்கிறாருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. அது ஏன் அவ்வளோ பிடிவாதமாக இருக்காருன்னு தெரியலங்க. ஜெயலலிதா கூட இப்படி பிடிவாதமாக இருந்தது இல்லைங்க. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, 2008 கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது முத்துசாமி அதிமுகலேருந்து விலகி, அது செங்கோட்டையன் கொடுத்த குறைச்செல்லாம் அவர் திமுக போகும்போது தன் கைப்பட கடிதம் எழுதினார் ஜெயலலிதா முத்துசாமிக்கு. முத்துசாமி ஜெயலலிதா அதிகாரத்துலேருந்து அவங்க கூட இருப்பார், அதிகாரம் இல்லைன்னா திமுகவுக்கு போவார். இது வழக்கமாக அவர் செய்கிறது. 96 போட்டி அதிமுக ஆரம்பித்து திமுக சார்பு நிலை எடுத்தார். 2001-6 மறுபடியும் ஜெயலலிதா கிட்ட வந்து சேர்ந்தார். 2006 பவர் போனோன்னு மறுபடியும் 2008 திமுக பக்கம் நகர்ந்தார்.
அப்போ தன் கைப்பட கடிதம் எழுதினார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவோட இயல்புக்கு அப்படி யாரிடமும் போய் அவர் வந்து வேண்டுகோள்லாம் விடுக்க மாட்டார். அந்த அம்மா எழுதுனாங்க, இந்த முத்துசாமியை வந்து அதிமுகவிலே நீங்கள் இருக்கணும், உங்கள் சேவையை நாங்கள் விரும்புகிறோம், போயிடாதீங்க, மறுபரிசீலனை செய்யுங்கலாம் அந்த அம்மாவே கேட்டாங்க. கேட்கல அவர் முத்துசாமி, போயிட்டார். நான் ஏன் சொல்ல வரேன்னா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அவ்வளோ பெரிய லீடர்ஸே வந்து கட்சியிலேருந்து ஒருத்தர் விலகிறத விரும்ப மாட்டாங்க. அதுவும் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து 3 தோல்விகள் கட்சி வந்து வரலாறு காணாத விதத்தில் பலவீனமாக இருக்கும்போது 53 ஆண்டு கால வரலாறுல அது இந்த அளவுக்கு பலவீனமாக இருந்ததே இல்லை. இப்படி ஒரு நிலையை எடுத்திருக்கிறார். அவர் யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன்றாருன்னா கட்சி மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி போகிறது, மாபெரும் நெருக்கடியை நோக்கி போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவேளை 26 அதிமுக தோற்றால் அதற்கு பிறகு கட்சி நடத்துவது மிக கடினமாகிவிடும். அவர்கள் 5 ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததே இல்லை. உங்கள் நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தவங்க நன்றி. நன்றி சார்.